அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மகத்துவமுள்ள வார்த்தையாய் நம் மத்தியிலே இந்த நாளிலே இறங்கி கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கரம் இந்த நாளிலே நம் மத்தியிலே வெளிப்பட போகிறது. இதனால துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், தூயாதி தூயவர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல ஆண்டவரிடத்துல ஜெபித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து எங்களோடு கூட சொல்லி கொண்டு வந்தார். நான் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு அதிலே முக்கியமான இன்றைக்கு வாக்கு பண்ணி நடத்தக்கூடிய காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் இந்த நாளிலே அதை வாசிப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், நாளைக்காக கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதும் அன்னைக்கு என்னவோ அதை குறித்து நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. நாளை குறித்து கவலைப்படாதீங்கன்னு இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு தொடங்குறாரு. ஒரு விசை கண்களை மூடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி வழி நடத்தட்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாள் அவரோடு கூட இடைப்படுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துமை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையில் உள்ள மறைந்திருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாளில் விசுவாசிக்கிறோம், தொடுகிறோம். அந்த வார்த்தையில் உள்ள பிரசனமும் மறைபொருளும் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். அந்த வார்த்தை ஆண்டவரே ஜீவன் உள்ளதாய் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். வல்லமையில பிரசனம் இந்த நாளிலே அந்த வார்த்தை மூலமாய் எங்கள் மத்தியிலே இடைப்படட்டும். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அது உம்முடையது. நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் தேவன் அந்த வார்த்தைக்குள்ளாய் கிரியை செய்வார் என்று நம்பி அந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு நல்லவர். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் சில பாடுகள் இருக்கு, அதை கடந்து போவோம். ஆனா அந்த பாடுகள் மத்தியில நமக்கு இன்னொரு கவலைகளையும் சேர்த்து கொள்வோமா? என்னன்னா, இனிமே ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோம், என் பிள்ளை எப்படி இருக்க போகிறா, என்ன காரியம் நடக்க போகுது, எதுல எது நடக்க போகுதுன்னு பலவிதமான கவலை. ஆண்டவர் சொல்றாரு, அநேக காரியம் இந்நாள்ல முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை நீ பார்க்க வேண்டிய நாள் இருக்கு. அதுக்குள்ள நீ என்ன செய்யற, நாளைக்காகவும் சேர்த்து இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற. அல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஏன்னா கவலைய இன்னைக்கு போக்குறதுக்கு கர்த்தர் ஒரு வழியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு வழியை கர்த்தர் இன்னைக்கு ஏற்படுத்த போகிறார். இன்னைக்கு ஒரு வழியை நான் எனக்கு கர்த்தர் ஏற்படுத்த போகிறார் நீ நம்பினேனா, இந்த வசனம் உனக்கு தான். கர்த்தர் உனக்கு தான் கொடுக்கிறாரு. இன்னைக்கு பாடுகள், இன்னைக்கு நாம நினைக்கிற இன்னைக்கு இருக்கிற எல்லா காரியத்தை பலவிதமான கவலைகளை நினைச்சு, அந்த குடும்ப காரியம், பலவிதமான நம்ம ஃபியூச்சருடைய திட்டங்கள் என்ன, பிள்ளைகளுடைய திருமண காரியம் என்ன, ஒவ்வொரு காரியத்தை குறித்து யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, இன்னைக்கு உள்ளத நான் கொடுக்கிறத நீ தேடி பாரு, இன்னைக்கு உனக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். அந்த காரியம் அன்னன்னைக்கு, இனிமே இந்த மாதம் முழுவதும் அன்னைக்கு ஒரு விஷயங்களை கர்த்தர் நடத்துவார். நாளைக்கு நீ என்ன தெரியுமா, இந்த கஷ்டங்களை நாளைக்கு என்ன, உன் பிள்ளையை குறித்ததான கவலை, படிப்பின் காரியம் என்ன, உன்னுடைய குடும்பத்தின் காரியம் என்ன, ஐஸ்வர்யத்தின் காரியம் என்னன்னு கவலைப்படாம இதை மறந்துட்டு ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும். இயேசுவை ஃபாலோ பண்ண நீங்க பெறப்பட்டீங்கன்னா, ஏன்னா நாளைக்கு அவர் கையில இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா?
நாளைக்கு என்ன நடக்குமோ அது கர்த்தர் கையில இருக்கு. நாளை காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவரை பின்தொடர்ந்து போனா போதும். அதனாலதான் மோசே கேட்பாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே, உம்முடைய கிருபை மூடிக்கொள்ளட்டும். உங்க சமூகம் இல்லாம எங்களால இருக்க முடியாது, உடைய கிருபை இல்லாம எங்களால இருக்க முடியாது. நீங்க போனா நாங்க வர்றோம். நாளைக்கு வழி நடத்துவார். முன்னாடி போகிறவர் சகலத்தை நடத்துவார். நாளைக்கு எல்லா காரியமும் அவர் கையில இருக்கு. இன்னைக்கு அவர்கிட்ட போய் நிக்கணும். நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கர்த்தர் கரத்துல, கர்த்தருடைய கையில போய் நிக்கணும். 25வது வசனம் பாருங்க. அதுலயே, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எதை சாப்பிடுவோம், என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நிலைமை, நாளை காரியம் எப்படின்னு அவர் கையில இருக்கு. முதல்ல அந்த பிரச்சனைய அவர் கைக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க அவர் பின்னாடி போனா, அந்த காரியம் அவருடைய சமூகத்துல தேடுனீங்கன்னா, அவருக்கு பின்னாடி போனீங்கன்னா நல் பாதை உங்களுக்கு இருக்கு. அந்த பாதை மேன்மையுள்ளதா இருக்கு, கவலையை போக்குற வழியா இருக்கு. எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். தொல்லைகள் ஒளிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த உடனே ஒரு காரியத்தை சொன்னாரு. நான் வேதத்துல பல காரியத்தை என் பிள்ளைகிட்ட சொல்லி வைத்திருக்கிறேன். அந்த காரியத்தை பிசாசு கவனிக்க விடாதபடி பல காரியத்துக்கு திருப்புறானா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ எண்ணத்தை உண்பான், எதை சாப்பிடுவான், எது நடக்கும், நம்முடைய ஜீவனுக்காக என்ன உடுப்போம், உடைய என்ன, சரீரத்துக்காக பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் விசேஷித்தது என்று சில வைத்திருக்கிறார். தேவன் விசேஷித்த விதமாக்குனார்னா அதை ரொம்ப கவனிப்பார்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனாலதான் அந்த காரியத்தை வசனத்தை வாசிக்கும் போது, உங்க ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் உங்க சரீரமும், உங்களை குறித்ததான கவலை அவருக்கு இருக்கும். ஏன்னா விசேஷித்ததா ஒரு பொருளை மாத்தினார்னா அவர் ரொம்ப கவனிப்பார்னு அர்த்தம். நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோமா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிறதுல விசேஷித்தமான காரியம் எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தங்கம், பட்டு புடவை, முக்கியமான இதெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அது விசேஷித்ததா வச்சிருப்போம். அதை ரொம்ப பாதுகாப்பா வைப்போம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், அதை சுத்தமாக்க வச்சிருப்போம், அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்திருப்போம்ல. கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் நீ உடுத்துற உடைக்கே ஒரு விசேஷித்த காரியத்தை கொடுத்தேன்னா, நான் உன் சரீரத்தை விசேஷித்ததா படைச்சிருக்கேன். நீங்க நிறைய காரியத்தை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் படைத்த அத்தனை ஆச்சரியமானது. எல்லா காரியமும் இயங்குறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். நம்ம இருதயத்தை பாருங்க, இயங்கி கொண்டிருக்கிறத. நம்முடைய ஆத்துமா எல்லா காரியத்தையும் யோசிச்சு பாருங்க. செயல்பாடுகள் அத்தனையும், பசிக்கிற பசியும் நம்மளால சொல்லி காட்ட முடியாது, செஞ்சு காட்ட முடியாது. ஆனா உணர்வை கொண்டு வருகிறார் பாருங்க. இதெல்லாம் ஒரு மண்ணுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு அவருடைய அந்த விசேஷித்த காரியம் என்று சொல்றாரு பாருங்க. அதனாலதான் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவர் பூமியில இறங்குறாரு. அல்லேலூயா. விசேஷித்தத எடுக்கிறதுக்கு கடந்து வராரு. நீங்க விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தா எப்படி இருக்குமா? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. என்னவா? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு இந்த மாசத்துல. நாளைக்கு நீ கவலைப்படாத.
நாளைக்கு அவரை ஃபாலோ பண்ணு, அவரை பிடிச்சுக்க, அவர் நடத்துவாரு. அல்லேலூயா. நாளை காரியம் அவர் கையில இருக்கிறது. இன்னைக்கு சொல்றாரு, நான் சமாதானத்தை இன்னைக்கு கொடுக்கிறேன், அன்னைக்கு சமாதானம் வந்து சேருங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? இருதயத்தை கலங்க விடாத சமாதானம். நிறைய காரியத்தை குறித்து என்னுடைய மனைவி இப்ப திடீர்னு சில காரியங்களை குறித்து பயப்படுவாங்க. என்ன நீங்க இப்படி அசால்ட்டா இருக்கீங்களே இந்த காரியத்தை குறித்து? நானும் பல நாள் யோசிச்சு பார்த்திருக்கேன். நாம ஏன் இதை குறித்து கவலையே படுறது இல்லை, யோசிக்கிறதே இல்லைன்னு. பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்ததான காரியத்தை நம்ம இருதயத்துக்கு பாரமா கொடுக்கறது இல்லை. அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நடத்துறாரு. அதை நம்ம குறித்து கலக்கப்படல. இவர் பாட்டு இருப்பாருன்னா அவர் பாட்டு நம்மளை நடத்துறாரு, இவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. அல்லேலூயா. உங்களை அவர் நடத்துறாருன்னா உங்க இருதயம் கலங்காது, எதை கண்டும் பயப்படாது. நீங்க அவரை நம்புறீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த கலக்கமோ எதுவும் வரலைன்னா தேவனுடைய சமாதானம் உங்க இருதயத்துக்குள் தங்கி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க அதுலதான் அடையாளப்படுத்திக்க முடியும் தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு காரியத்தை குறித்து போட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உணவு சேகரிப்பாங்க. என்னது? மன்னாவை சேகரிப்பாங்க. அந்த அளவு பாருங்க அங்க போட்டிருக்கு 18வது வசனத்துல. பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, மிகுதியா நாளைக்காக சேர்த்து வச்சிருக்கான் பாரு, அவனுக்கு என்ன இல்லையா? மீதியானதும் இல்லை. வாசிங்க. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு நிக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட வாக்கு பண்றாரு, உனக்கு குறைவே இல்லையா? ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆமென் அப்பாக்கு கேட்கட்டுமே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஓமர் அளவு ஒவ்வொரு காலையிலையும் அன்னைக்கு முழுவதும் தேவையான அளவு அவருக்கு உணவு கொடுப்பாரு. சில பேர் போய் அதை என்ன செஞ்சுக்குவாங்க? மிகுதியா எடுத்து சேகத்துக்கு வருவாங்க. ஆனா அது என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்களோ சாப்பிட்டு முடித்தது மீதம் கெட்டு போயிடும். நிறைய சேர்த்து வச்சவன் இருக்கான் உலகத்துக்குள்ள, அவனால எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் இருக்கிறாரு, 75,000 சம்பளம் வாங்குறாரு பிஹெச்எல்ல. ஆனா அவருக்கு சுகர், பிரஷர். அவருக்கு 2 சப்பாத்தி 2 கோதுமை தோசை இப்படி ஏதாவது கப்புல தான் சாதம் தர்றாங்க. 75,000 சம்பாரிச்சு கப்புல சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கன்றாரு. சேர்த்து வச்சவனுக்கு ஒன்று மிகுதியா இல்ல. இன்னைக்கு உங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு. நீ அவனை நினைச்சு கவலைப்படாத, இவன் இவ்வளவு சேர்க்கிறானே, இவ்வளவு அவனுக்கு இருக்கேன்னு. அருள்நாதர் சொல்றாரு, இன்னைக்கு 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 பாடு, இன்னைக்கு உண்டானதை உனக்கு கொடுத்துட்டேன் பாரு, இன்னைக்கு உன்னை போஸ்டல நன்றி சொல்லிக்கிட்டே பெறப்படு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு கொடுத்ததை ஆச்சரியமாய் கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கவலையை போக்குறதுக்கு நாளைக்கு ஒரு வழியை செஞ்சிருவாரு. நாளைக்கு உன் பிரச்சனைக்கு ஒரு வழியை செய்வாரு. நாளைக்கு ஒரு வழி உனக்கு பிறக்கும். இன்னைக்கு காரியத்தை பார்க்காத நாளைக்கு உனக்கு ஒரு வழியை கர்த்தர் பிறக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இவங்க என்ன செய்யறாங்க? எவ்வளவு எடுத்தாலும் யாரும் கவலைப்படுறதில்ல. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலையில நீங்க போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து எனக்கு இன்னைக்கு தேவையானதை நீங்க கொடுத்துருங்க. நாளைக்கு கேட்காதீங்க, இன்னைக்கு தேவையானதை நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. அன்னன்னைக்கு தேவையானதை கேளுங்க. அவர் சொல்றாரு இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அவைகள் நீ காலையில புதுசா இருக்குமா. இன்னைக்கு ஒரு சப்பாத்தி, இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சிருங்க, அதை நாளைக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கெட்டு போயிருமான்னு கேட்கல, நாளைக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். நல்லா இருக்காதுங்க. ஏங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? நான் பெரிய கேள்வி கேட்ட மாதிரி. நல்லாவே இருக்காது. சிம்பிளா சாதாரணமா கேட்கிறேன். நாளைக்கு அதை சாப்பிட்டா கெட்டு போயிருக்கோம் அதெல்லாம் இல்ல, நல்லாவே இருக்காது.
இன்னைக்கு உனக்கு நான் கொடுக்க போறேன், அன்னன்னைக்கு நீ வாங்க போற. நாளைக்காக போய் நிக்காத. இன்னைக்கு வாங்கிட்டேன்னா நாளைக்கு அது பழசு. உன் ஆண்டவர் பழச கொடுக்க விரும்பல. நாளைக்கு உனக்கு கர்த்தர் புதுசா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நாளைக்காக போய் இன்னைக்கு நிக்காத. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ன என்றார். சொல்லிட்டாரு? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் வச்சிருக்கேன். ஆமென். உண்டு. எதுக்கு தெரியுமா? நீ நாளைக்காக ஒரு விஷயத்தை கவலைப்பட்டு கொண்டிருக்கல. என் பிள்ளையோட ஃபியூச்சர் என்னன்னு இன்னைக்கு சொல்றாரு. நீ அதை கவலைப்பட்டுக்காத. இன்னைக்கு என் சமாதானத்தை இன்னைக்கு வாங்க பாரு. காலையில வந்து என்னுடைய புதுசை இன்னைக்கு வாங்கு. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா உனக்கு கொடுக்க போறேன். நாளைக்காக இன்னைக்கு வந்து அழாதன்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க. சொன்னது நடக்க போதுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பணம் தேவை, ஆசைப்பட்டு ஓடாத. ஆசைப்பட்டு ஓடனேனா அவர் வாங்கோட இருக்க மாட்டாரு. பணம் தேவைதான், எல்லாத்தையும் உனக்கு கர்த்தர் செய்வாரு. இன்னைக்கு உண்டானதுக்கு கர்த்தர் கண்டிப்பா நீ கொடுப்பாரு. நாளைக்கு கர்த்தர், நாளைக்கு நீ நிக்கும் போது, காலையில வந்துட்ட தேவ சமூகத்துக்கு வரும்போது கண்டிப்பா உன்ட்ட கொடுப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் இந்த 1ஆம் தேதி முதல் நாள் சொல்லிட்டாரு, நாளைக்காக என்கிட்ட நிக்காத. நாளைக்கு நான் காலையில நீ என்கிட்ட வரும்பொழுது உனக்கு எப்படி மன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை அதிகாலையில உனக்கு கட்டளை இருக்கிறது போல நீ என் சமூகத்துக்கு வந்தோடனே உனக்கு கட்டளை இட்டுருவேன். அந்த நாள் முழுவதும் அது வந்து உன்னிடத்துல சேரும். அல்லேலூயா. கர்த்தர் அதை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உபாகமம் 33:25, இரும்பு வெண்கலமும் வாசிங்களே, உன் பாதரட்சையும் 33ஆம் அதிகாரம் 25வது வசனம். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். என்ன சொல்றாரு? அந்த நாளுக்கு உண்டான பலன் இன்னைக்கு இருக்குமா? ஆமென். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வாக்கு பண்றாரு. நாளைக்காக கவலைப்படாதுன்னு சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு என்னன்னு கேக்குறாரு? இன்னைக்கு உள்ள பலன் உனக்கு இன்னைக்கு இருக்குன்றாரு. ஒரு ஆமேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கொடுக்கிற பலனை இன்னைக்கு நான் கொடுப்பேன்றாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வார்த்தை. அந்த இன்னைக்கு உள்ள பலனை என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த பலனை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் அதை கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு பரமண்டல ஜபத்தை குறித்து இயேசுவானவர் சொல்லிக் கொடுப்பாரு. அதுல 11வது வசனத்துல எழுதியிருக்கு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என்னைக்கு தரணும்? வசனம் எப்படி போட்டிருக்கு? இன்று. வசனத்தைப்படி கேட்டா வசனத்தின்படி தருவாரு. ஆமென். எழுதியிருக்கிறத கேட்டீங்கன்னா, எழுதியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அதை நீங்க வாங்கிக்குவீங்க. ஆமென். இன்னைக்கு நாளைக்காக கவலைப்படாத. இன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன வழியோ, இன்னைக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு உண்டான காரியத்தை குறித்து கவலைப்படு. இன்னைக்கு அதுக்கு உண்டான காரியங்கள் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லும் போது மத்தேயுல எப்படி சொல்றாரு? அத இன்று எங்களுக்கு தாரோம். அல்லேலூயா. நம்ம கேட்கிற ஜெபம் எப்படி இருக்கு? இன்னைக்கு எனக்கு தேவையானதை தாங்க ஆண்டவரே.
அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 22வது வசனம். நான் வசனங்களை குறிப்பிட்டு அதை குறித்துட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதுல நிறைய வாக்கு இருக்கு. அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்களா? அநேக உபத்திரவத்தின் வழியா. ஆனா அன்னைக்கு உள்ள பாடுகளை இன்னைக்கு கவனிக்க போறாரு, பார்க்க போறாரு. நம்ம பல பாடுகள் வழியா கடந்து போவோம். அது எல்லாத்தையும் கர்த்தர் அன்னைக்கு முடிச்சு உங்களை நடத்திடுவார். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் இங்க பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்றாரு, நாளைக்காக கவலைப்படாதுன்னு. எலியா கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அன்னைக்கு அவன்கிட்ட ஆண்டவர் வாக்கு பண்ணி அனுப்புவாரு. ஊழியக்காரங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய காரியம் இன்னைக்கு உங்கள்கிட்டயும் அந்த காரியத்தை சொல்றாருன்னு நினைச்சு கொள்ளுங்க. வாசிங்களே, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். என்ன சொல்றாரு? அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இந்த மாதத்துல அன்னன்னைக்கு சில காக்காவுக்கு, சில காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே வருகிறாரு. கட்டளையிட போறேன். எப்படி? நீ அந்த தண்ணீரை குடிச்சிட்டு காத்துரு, உனக்கு உணவையும் சகலத்தையும் கொடுக்கிற இந்த மாதத்துல சில காகங்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். சில கொடுக்கிறவர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். நீங்க அவரை நம்புனீங்கன்னா அந்த சமாதானம் இன்னைக்கு உங்க இருதயத்தை நிரப்பும். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 14வது வசனம் அதுலயே, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் விசுவாசிக்கிறீங்க? ஒண்ணுமே குறைபடாதான். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்த போகிறாரு. அவர் சொல்லிட்டாரு, இந்த காரியத்தை வாக்கு பண்ணிட்டு நான் உனக்கு கட்டளையிட போறேன். எதுக்கு? காகங்களுக்கு நான் கட்டளையிட போறேன். எல்லாமே வந்து சேரும். இந்த உலகத்துள்ள என்ன காரியம் இருந்தாலும் சரி, பஞ்சம் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், நெருக்கம் இருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு இந்த தேசத்துல மழையை கட்டளையிட போறேன். என்ன கட்டளையிட நாள் வரைக்கும் என்ன செய்ய போறாரா? ஓம் பானையில அரிசி குறையாது, பருப்பு குறையாது, எல்லாம் சகலமோ பரிபூரணமா குறைவின்றி நடத்த போகிறார் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க பயப்படாதிருங்க, நாளைக்காக பயப்படாதிருங்க. கர்த்தர் அன்றைக்கு அவர்களை போஷித்த தேவன். அங்க பஞ்ச காலத்துல அங்க என்ன நடந்துச்சு? ஊழியக்காரரு ஒரு விதவை வீட்டுக்கு கடந்து போனாரு. அந்த இடம் முழுவதும் பஞ்சம். அந்த ஊழியக்கார இடத்துல கர்த்தர் உன்னை அவ போஷிப்பா, அதுக்கு பிறகு உன்னை போஷிச்சதுக்கு பிறகு அவளை நான் போஷிப்பேன். எப்போ வரைக்கும்? பஞ்சம் முடிகிற வரைக்கும். புரியுதா? கர்த்தர் ஊழியக்காரர வீட்டுக்கு அனுப்புவாரு. அவரை நீ போஷிப்ப, உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும். அவரை நீ போஷிக்க ஆரம்பிப்ப. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அவனை போஷிச்ச அடுத்த நிமிடத்திலிருந்து உன் மா எண்ணெய் பேசுகிற தொட்டி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். உன் பஞ்ச காலம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். பஞ்ச காலம் முடிவுக்கு வருது. அல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் சொல்றாங்க, என்ன தெரியுமா? நாளைக்காக கவலைப்படாம இன்னைக்கு விதைக்க வேண்டியதை நீ விதைச்சிரு. இன்னைக்கு விதைக்க வேண்டியத நீ விதைச்சிட்டேன்னா நாளைக்கு இந்த பணம் இருந்தா எனக்கு உதவியா இருக்குமே. நான் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நிலத்துல நீ பயிரிடாம விதைக்காம அந்த விதை முளைத்து 100 மடங்கு பலன் கொடுக்கறதுக்காக நீ என்ன செய்யணும்? முழுமையா விதைக்கணும். அறகுறையா ஒரு பொடி விதைச்சா எவ்வளவுங்க வரும்? ஒரு கைப்பொடி நெல்லை கொண்டு போய் கோதுமையோ விதைக்கிறீங்க, ஒரு கைப்பிடி வருமா இல்ல நிறைய விளைஞ்சு வருமா? நீங்க விதைக்கிறது எவ்வளவோ அதை விட கொஞ்சம் கூட தான் வரும். ஒரு சகோதரி
20,000 ரூபாய் மேல சம்பாதிக்கிறாங்க. அவங்களால எவ்வளவு தசமபாகம் கொடுக்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய சமூகத்தை கொண்டு போய் கொடுக்க ஒரு 500 ரூபாய் கொடுக்கறாங்க. என்ன நடக்குது? கர்த்தர் என்ன செய்யறாரு? இங்க செலுத்தாத மீதத்தை வேற ஒரு இடத்துல செலுத்தும்படி மருத்துவமனைக்கு வச்சுட்டார். 7,000 ரூபாய் மருத்துவமனைக்கு செலுத்துறாங்களாம். பொத்தலான பை ஒன்று திறந்திருக்கிறதா? அப்ப கர்த்தர் அப்படித்தான் செய்வாரா? எல்லாரையும் அடிப்பாரா? இல்ல. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டா அவர் பிசாசுக்கு திறந்திருக்கு பாருங்க அந்த வாசலை புள்ள, அவர் போய் அங்க அடைப்பாரு. பொத்தலான பை அடைக்கிறதுக்கு நாம தான் காரணமா இருப்பான், திறக்கிறதுக்கு நாம தான் காரணமா இருப்பான். அடைக்கிறதுக்கு நாம தான் காரணம்னா கர்த்தரிடத்துல போய் விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டா, ஏங்க உங்களால சரியானதை கர்த்தருக்கு முன்னாடியே உண்மையா விதைக்கலன்னா அவர் எப்படிங்க மீத இருக்கிறத ஆசிரிப்பாரு? அப்ப வந்த வருமானத்துல பாப்பாரு, உன்னால இவ்வளவுதானே கொடுக்க முடியும், அப்ப மீத இருக்கிற பணத்தை நிறுத்திட்டா இது போதும்ல உன்னால கொடுக்கறதுக்கு, இப்படி வருவாரா இல்லையா? முடியல இல்ல அப்ப உன்னால. சரி, அப்ப 20,000 உன்னால 500 ரூபாய் கொடுக்க முடியுமா? அப்ப 500 ரூபாய்க்கு உள்ளது கொடுத்தா போதும்ல உனக்கு வேலை, சம்பாத்தியம், மீத வேலையை கட் பண்ணு. நமக்கே தெரியாது, நம்ம ஆசீர்வாதத்தை நாம தான் எடுத்திருப்போம், நிறுத்தியிருப்போம். நாம ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் தெரியுமா? அந்த வாசலை அடைக்கிறவர் இயேசு. அந்த வாசல் அடைக்கிறவர். அதுக்கு தான் சொன்னேன், பஞ்ச காலத்துல போஷிக்கிறதுக்கு அவர் உள்ள இறங்கிட்டார்னா நீ விதைக்கிற விதைய ஊழியக்காரன் அங்க வாங்கின உடனே கர்த்தர் ஒன்னாசிர்வைக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்பவா? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் ஆசிரியப்பாரு. உன் வாழ்க்கையில எது நீ பஞ்சகாலம் நினைக்கிறியோ, என் வாழ்நாள் முழுவதும் பஞ்சகாலம் கர்த்தர் உன்னை போஷிக்க போறாருன்னு அர்த்தம். எல்லா நாளும் கர்த்தர் உன்னை போஷிக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இது உங்களுக்கு உபத்திரவமாக கூட தோன்றலாம். எப்படிங்க 1000 கஷ்டத்தை வச்சுக்கிட்டேன்னு? அப்ப காலம்புள்ள கஷ்டத்தோடயே போக ரெடியா? கர்த்தரிடத்துல விதைக்க பழகலைன்னா காலம்புள்ள ஒரு காசு நிக்காது. யாரோ நம்ம நல்லா கவனிச்சு பாருங்களேன், கர்த்தர் நமக்கு கொடுத்ததை கர்த்தர் சமூகத்துல வச்சா உங்களுக்கு இருக்கிற சமாதானம் வேற யாருக்கு இருக்காது. கர்த்தர் காரியங்களை அப்படிதான் வாய்க்க பண்ணுவாரு. நம்ம தேவனுக்கு கொடுக்கிற விதையை நாம நிறுத்திட்டு, நிலத்துல விதைக்க வேண்டிய விதைகளை புள்ள நிறுத்திட்டு, ஒரு கொஞ்சோண்டு பகுதியில மட்டும் போட்டு, எதை 20,000க்கு 500 ரூபாய விதைச்சிட்டு நிலம் முழுவதும் விளையின ஆண்டவரே, கொஞ்சம் தானே விதையை தூண, அதுதான் உன் வீட்டுக்கு வரும். முழுதும் விதைச்சு பாரு, முழுசையும் விதைச்சு பாரு, இது முழு மடங்கு உன் இடத்துல வரும். எதுக்கு தெரியுமா இதை சொல்லி தராரு? நாளைக்கு ஒரு காரியத்தை செயல்படுத்த போகிறதுக்கு அவர் முன்னாடி போவாரு. அந்த காரியத்துல உனக்கு செவைப்படுத்துறதுக்கு இன்னைக்கு சில பேர்கிட்ட நாளைக்கு போய் பேசுவாரு. இன்னைக்கு உன் காரியம் போதுன்னு நீ நின்னுக்கிட்டு இருக்கும் போது நாளைக்கு உண்டான காரியத்துல கர்த்தர் அங்க பேச ஆரம்பிப்பாரு. அடுத்த மாதம் நல்லா கூட மாறலாம், அடுத்த மாதம் எல்லா காரியம் தோன்ற ஆரம்பி. இந்த 1ஆம் தேதி உன்கிட்ட சொல்றாரு, உன் வாழ்க்கைய மாத்திக்க, உன் ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க. அன்றைக்கு அவன் வந்த உடனே அந்த விதவை சாகிறதுக்காக கொஞ்சம் வச்சிருந்தான், எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சுட்டா? கொடுத்துட்டா. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். கர்த்தர் வந்துட்டாரு இவளை போஷிக்க. யாருங்க கொடுப்பா? யாருங்க கொடுப்பா? ஊழியக்காருக்கு கொடுத்துட்டு நான் தான் ஊழியக்காரருக்கு கொடுத்தேன் வாழ வச்சேன்னு சொல்லிடக்கூடாது. அப்புறம் கர்த்தர் ஒரு இது கூட இங்க ரிலீஸ் பண்ண மாட்டாரு. நீ கொடுக்கறது கர்த்தருக்குன்னு எண்ணி நீ விதைச்சேனா மட்டும்தான் அறுவடை எடுக்க முடியும். அந்த ஆள் வாங்கிட்டார், அந்த ஆள் வாங்கிட்டார், எப்படியாவது இந்த ஆள்கிட்ட என்னமா பண்ணிடணும், வாங்கிடணும், தான் கர்த்தர் தான் பார்த்துட்டு இருக்காரு. பிரமாதமா ஆசீர்வதிப்பாரு. எண்ணம் போல ஆசீர்வாதம் வந்து சேரும். எப்படி? கர்த்தர் ஏங்க அவனுக்கு கொஞ்சம் நீ எங்க போ, உன்னை போஷிக்க அந்த விதவைக்கு கட்டளை இட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் அங்க போறாரு. அந்த அம்மா கடைசி ஸ்டேஜ் என்ன இருக்கிறத நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போற ஸ்டேஜ். கடைசியை கூட தொடக்கமாக்கிடுவாருங்க கர்த்தர். தொடங்குறதுக்கு தாங்க உங்க வீட்டுக்கு ஊழியக்காரர் அனுப்புறாரு. இன்னைக்கு கூட இந்த வார்த்தையை உங்ககிட்ட அனுப்புறாருன்னா உன் வாழ்க்கையை தொடக்கி வைக்கிறதுக்கு தான்.
வாங்கினது நிக்கவே மாட்டேது. நான் கத்த சொல்றாரு, நான் இன்னைக்கு தொடங்க நினைக்கிறேன். விதைச்சு பாத்துரு, அறுவடைய காண்ப. நீ விதைக்கும் பொழுது இந்த நிலை எனக்கு 100 மடங்கு பலனை கொடுக்க போதுன்னு ஏசப்பாவை நம்பி வித. நீ நம்பி விதைக்கும் பொழுது கர்த்தர் அதை பரிபூர்ணமாக கொடுப்பாரு. பரிபூர்ணம். அல்லேலூயா. அந்த 5 அப்பா 2 மீனை அந்த குட்டி பையன் வந்து கொடுக்க விடுறதுக்கு இப்போ உள்ள குழந்தைகள்கிட்ட ஒரு முட்டாயை வாங்கிருங்களேன், ஒரு பிஸ்கட்டை வாங்கிருங்களேன். அவன் கொடுத்தான் பாருங்க, கொண்டு வந்து அவர் கைக்கு போயிருச்சுன்னா 5000 பேரை போஷிக்கிற அளவுக்கு ஒன்ன மாத்திருவாருப்பா. அந்த பையனை சும்மா அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏங்க 5000 பேர் போஷிக்கிறதுக்கு ஒருத்தன் வழி திறந்துட்டானா, நீங்க 5000 பேர் சபைக்கு வரும்போது அவங்கள போஷிக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, 5000 பேருக்கு உணவு கொடுக்கிற அளவுக்கு நீங்க விதைச்சீங்கன்னா உங்களை எவ்வளவுக்கு மேல ஆசீர்வதிப்பாரு. 5000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறீங்க? 5000 பேருக்கு 30,000 50,000 வச்சுக்கோங்க. 50,000க்கு வச்சு 5000 பேர் சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 50,000 நீங்க தசமபாகமா கொடுக்கறதா வச்சிருந்தா உங்களை எந்த லெவல்ல வச்சிருப்பான்னு யோசிச்சுதான் பாருங்களேன். கொஞ்சம் பாரியா, நீ அப்பதான் நல்லா இருப்ப. முதல்ல நீ யோசிச்சு பாரு, நான் அவளை விதைச்சா எனக்கு மேல எனக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருப்பாரு. ஏன்னா 10ல் 1 தான் நீ எடுத்துட்டு வர. பழகணும், பழகுனா வாழ வச்சிருவாரு. கர்த்தரை நம்பி தான் கொடுக்கணும். ஊழியக்காரன் நம்பி எதை நம்பி இறக்க விடாது. நான் பெருமையா கௌரவமா வலது கை கொடுக்கிறது கர்த்தர் உன்னை போஷிக்க பாரு. பாருங்க, நான் முடிக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்துல ஆரம்பிச்சு வச்சாரு. ஏன்னா இதை ஜனங்கிட்ட சொல்லாம அனுப்பிச்சிடாத, நான் இவங்களுடைய முடிவை தொடக்க போறேன், தொடக்கமாக்க போறேன், இது தொடங்கி வைக்க போறேன். இது தொடக்கம், இதோடைய தொடக்கம் ஆசீர்வாதமா தான் இருக்க போகுது. நீ அவன் இப்படி சொல்றான், இதுக்கு இப்படி சொல்றான், இந்த பணத்துக்காக உன்னை நம்பி கர்த்தர் இந்த சபையை நடத்தல. உன்னை நம்பி நான் கர்த்தரை நம்பி தான் இந்த சபையை நடத்துறேன். உன்னை நம்பி நடத்துற கர்த்தர் வந்து இவ கொடுத்துதானே இந்த சபை. உன்னை போல 100 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அவர் இந்த ஆலயத்தை நடத்துவாரு. அல்லேலூயா. நீ முந்திக்கிட்டேன்னு ஆசீர்வாதம் உனக்கு. ஆமென். நீங்க முந்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டம் எதுக்காக தெரியுமா? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு இப்ப சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாத, நாளைக்காக கவலைப்படாத வாக்கு கொடுத்துட்டு இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு பஞ்சம் வந்தாலும் உனக்கு முடிவு வராது. ஏன்னா அதுதான் உன் தொடக்கமா இருக்கும். என்ன செய்வாராம்? தண்ணீரை குடிச்சுக்கோ, கார்பரேஷன்ல இருந்து ஃப்ரீயா வருது, உணவை நான் அனுப்புவேன், பிரியாணி லெக் பீஸோட வரும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அதை போஷிப்பா. ஜெபம் பண்ணலாமா? நீங்க நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஒரு வழி பிறக்க போகுது. நாளைக்கு ஒரு வழி பிறக்க போகுது. நாளைக்கு தடைகளை உடைச்சு கர்த்தர் ஒரு வழியை திறக்க போறாது. என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கலைன்னு நாளைக்கு கவலைப்பட போகுது. நாளைய தினமே கவலைப்பட போகுது, நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு. என்ன கொடுக்கணும்? கர்த்தர் என்னை ஏவிட்டாரு, என்னை நடத்துறாருன்னு நாளைக்கு ஒரு வழி பிறக்க போகுது. நீங்க நம்பி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறாரு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு வழி திறக்க போறாரு. அல்லேலூயா. என்ன தெரியுமா? நாளைக்கு ஆறுனதை சாப்பிடாது, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு வாங்கி சாப்பிடு. நாளைக்காக இன்னைக்கு எடுத்து வைக்காத. நாளைக்கு நான் பார்த்துக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. நான் இன்னைக்கு பணம் எடுத்து வைக்கணுங்க, கர்த்தருக்கே இன்னைக்கே கொடுத்துட்டா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கொடுத்துரு, நாளைக்கு நான் உனக்கு கொடுப்பேன் இன்னும் கொடுக்கறதுக்கு. ஒரு பங்கு கொடுத்துட்டா 9 பங்கு உங்க வீட்டுல இருக்கும். இது வந்து இப்ப நான் வெறும் 900 தாங்க கொடுக்கறேன், இல்ல இப்ப 1000 தாங்க கொடுக்கறேன்னா உன்னை வந்து 10,000 கொடுக்க வைக்கிறதுக்கு உன்னை உயர்த்த போறாரு. அந்த பெருக்கத்தை கொடுக்கிறது தான் இன்னைக்கு ஒரு வழியை சொல்றாரு. நாளைக்கு வேணுமேன்னு எடுத்து வைக்காத, விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டு இந்த விளைச்சலுடைய அந்த பலன் இன்னைக்கு அப்படியே முளைச்சு வரப்போகுது. வட்டி மேல வட்டி, பெருக்கத்தின் மேல பெருக்கம். இந்த உலகமே வட்டி போட்டு கொடுக்குது. யாரெல்லாம் வந்துட்டு சும்மா விட்டுற போறாரு, மிகுதியாய் கொடுத்து உன்னை வழி நடத்த போகிறாரு. அல்லேலூயா. நாம் யாவர் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி திறக்க போகுது, நம்புறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க ஒரு வழியை வச்சிருக்கீங்க, நம்புறோம் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய், இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், இந்த வார்த்தை கீழாய் அமர்ந்திருக்கிறவர்கள், இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கும் என்று நம்புகிறோம். இது ஆண்டவரே நீங்க சொன்னது, நீங்க கொடுத்தது, இதை நாங்க அப்படி ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். இதை கொடுத்திருக்கிறோம். இது அவர்கள் வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய சாட்சி அவங்க நடத்துங்க. உடைய கரத்துல எப்ப கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும். உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.